அடுத்ததா கவுண்டர் அட்டாக்ல முதல்ல பார்க்க போறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? என்னங்க 40 எம்பியை வச்சு நீங்க என்ன செஞ்சிட போறீங்க? ஒரு சட்ட மசோதெல்லாம் கொண்டு வந்தா தடுத்து நிறுத்த முடியுமா? உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கான்னு ஏகப்பட்ட விஷயத்த பேசுனாங்க. ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம் பாத்தீங்களா? ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கே நல்ல செய்தியா தொகுதி மறுவரை மசோதாவை தோற்கடிச்சிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை கொடுத்தீங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும் நம்ம எம்பிக்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாட்டுக்கே கேட்டாங்க. நிரூபிச்சு காமிச்சிட்டு மாநிலத்துக்கு 40 வச்சு என்ன பண்ணோம்? அப்படி ஒரு அதனால தான் சட்டமன்ற தேர்தலையும் அப்படி ஒரு முழு வெற்றிக்கான நீங்கள் நான் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வெற்றியை தேடித்தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் தர வேண்டும். அந்த வெற்றிக்காகத்தான் நான் என்னுடைய சக்திக்கு மீறி பிரச்சாரம் பண்ணுறேன். 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டை சுற்றி வர்ற ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்க முடியும். பாஜக உள்ளே வந்துடும் என்று சொல்கிறது ஏதோ பேச்சுக்கு சொல்கிறதில்ல. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தவிர்த்து வேறு யாருக்கு வாக்களித்தாலும் அது நேரடியாக பாஜகவுக்கு போடுகிற வாக்கு தான். ஒரு பக்கம் அவர் இப்படி சொல்ல, இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு எம்பி இருக்குதோ அதுக்கு தக்கவாறு உயர்த்தினாங்க. இதுல என்னங்க தவறு இருக்குது? இன்னைக்கு நமக்கு 39 இருந்தது, அது 59 ஆக்குனாங்க. 39 அப்ப நம்முடைய சராசரி ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் பேசினாரு. நாமக்கல்ல வந்து பேசினாரு. நமக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி மறுவரை வந்தா நம்மளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வந்தாரு. ஆனா அவர் நாமக்கல் பேசிட்டு இருக்கும்போது உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அன்றைய மாலையிலே தெரிவித்தார், தமிழ்நாட்டில் தொகுதி பாராளுமன்ற தொகுதி மறுவரையில எந்த விதத்திலும் பாதிக்காது. இப்ப வீரமா பேசுறார், நாங்க வந்து தோற்கடிச்சிட்டோம்னு. ஸ்டாலின் அவர்களே, நாட்டு மக்களை தோற்கடிச்சிட்டீங்க. நீங்க தோற்கல, நாட்டு மக்களை, அவருடைய கனவுகளை, நாட்டு மக்களுடைய கனவுகளை சிதைத்து விட்டீர்கள். இப்படி தேர்தல் களத்துல ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து தனி ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்க. கேளுங்க, இவர் எங்க ஓரம் கட்டாரு, அவர் வந்தாங்க. அம்மா எப்படி வச்சிருந்தா எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, 10 கேம்பெயின் நான் போனேன். அது சில காரணங்கள் இவங்க தான் 2009 நீக்கி விட்டாங்களா. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது? நீக்கி விட்டதுக்கப்புறம் நான் தான் கூட்டிகிட்டு போய் அம்மாட்ட சொல்லி வாரியம் போட சொல்லி செஞ்சதே நான். அது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காண்ட கேட்ட சொல்லுவாங்க. என்னைக்கெல்லாம் இவர் பதவி கொடுத்தான்னு சொல்லுது தவறு. நான் வந்து முன்மொழின்னு சொன்னாலும் இவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? நான் கேட்குறேன். ஒரே கேள்வி தான் உங்களுக்கு. நாங்கள் எல்லோரும் என்னோட 64 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. நாங்கள் முன்மொழின்னா இவர் எப்படி முதலமைச்சர் ஆகிருக்க முடியும்? எனக்கு பதவி கொடுத்தான்னு சொல்லுது. அதான் சொன்ன பாருங்க, தோல்வி பயத்தால் குழம்பி போயிருக்கிறார், என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கார். இதுதான் நிலை. அவர் ஆஸ்கார் விருது வாங்கினா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு வச்சுங்களேன், திரையரங்கு போய் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்காகலாம் ஓட்டு போட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நடிகர் பிரகாஷ் ராஜ். நீங்க இன்னைக்கு சினிமா வரும்போது நல்ல டான்ஸ் ஆடுறீங்க 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் டான்ஸுக்கு எவ்வளவு வருஷம் பயிற்சி பண்ணிருக்கீங்க? சினிமா முன்னாடி டான்ஸ் கத்துக்கிறீங்க, சண்டை கத்துக்கிறீங்க, நடிக்க கத்துக்கிறீங்க. முதல் 2 படத்துல இருக்கிற விஜய் கிடையாதுல்ல. அந்த அளவுக்கு செலவாக்கு பேரு அன்பு சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க இதுக்கு பேர் ஆஸ்கர் வாங்க சந்தோஷப்படுறது நான் தான். நீங்க நடிச்சுட்டு இருந்தா விஜயிக்குவோம். நாளை ஒரு நாடு எடுத்து கொடுக்குறது, நான் உங்க கையில ஒரு நாடு கொடுக்கறதுக்கு எந்த தகுதியை நீங்க எப்படி நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க? இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வந்து சொல்றீங்க. அது ஒரு பேச்ச ஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு. விட்டுட்டு எதுக்காக வந்துருக்கீங்க? காந்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாருதான் நான் நம்புறேன். அது ஒரு வரலாறு. எப்படியா சொன்ன அண்ணா அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? எதுக்கு எடுத்தாலும் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் டப்பா இன்ஜினுங்க. கண்ட்ரோல் ஃபுல்லா டெல்லியில இருக்கு. அப்புறம் இருக்கிறப்ப எப்படி டபுள் இன்ஜின் அப்படின்னு கேட்கிறார். டபுள் இன்ஜின் சர்க்கார் அதிமுக இல்ல கூட்டணியும் அவரும். அது டபுள் இன்ஜின் சர்க்கார் டப்பா சர்க்கார்.
ஏனென்றால் இன்ஜினா இன்ஜின் டிரைவர் டெல்லியில இருப்பான். இது எல்லா டபாக்கள் இந்த பக்கம் போட்டு கேட்டாங்க. இது நம்மளுடைய தன்மானப்போ தமிழ்நாட்டுக்காக நிக்குமா நாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவன் வெளியே இருக்கிற பாம்பு ஓகே, அவருக்கு நம்ம நாடு நிக்கிற ஒரு அணி இருக்குல்ல, அந்த அணிக்கு நம்ம ஊருக்கு நிம்மதியா இருக்க முடியுமா? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் செஞ்சோம் பார்த்துக்குங்க. ஆனா கடைசி நேரத்தில் மக்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எப்படியும் அன்புமணிக்கு ஓட்டு போட்டா ஜெயிக்க மாட்டாரு, அதனால அதிமுகவுக்கு போட்டுருவோம் அப்படின்னு மாத்தி போட்டாங்க. அந்த மாதிரி விஜய் ஆதரவாளர்களா கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்றாரு அன்புமணி. விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவார், வெற்றி பெற முடியாது, வாக்குகள் பெறுவார். அதனால தான் நான் கேட்கிறேன், விஜய் உடைய ஆதரவாளருக்கு உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். அப்படி எங்களுக்கு வாக்களித்து உறுதியாக திமுக தோல்வி அடையும். உங்களுடைய நோக்கம் திமுக தோக்கணும், உங்களால் வெற்றி பெற முடியாது. வாக்குகள் பெறுவீர்கள், ஆனால் வெற்றி பெற முடியாது. அப்ப உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்காமல் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும், அது நடக்கும். இது எனக்கு நடந்தது 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. கடைசியில என்ன நினைச்சாங்க, அன்புமணியா அது வெற்றி பெற முடியுது கஷ்டம், ஓட்டு வாங்குவாரு, வெற்றி பெறது கஷ்டம், ஏன் என்னை ஓட்டு வீணாக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு போட்டாங்க. அதே சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. விஜயுடைய ரசிகர்களை பத்தி ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நான் விஜயுடைய ஆதரவாளர்கள் சொல்றேன். அதாவது எப்படியாச்சும் குழப்பத்தை ஏற்படுத்தலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்துக்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு விசிக தலைவர் திருமாவளவன். ஏதோ நான் சொல்ல போய் அவர் என்னை மதிக்காமல் சிரித்துக் கொண்டே அமர்ந்திருந்தார், திருமாவளவனை அவமதித்து விட்டார் என்று வதந்திகளை பரப்பினார்கள், அவதூறுகளை பரப்பினார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் இடையிலான நட்பை பற்றி அறியாதவர்கள் பேசுகிற பேச்சு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் இடையில் உள்ள நட்புறவை அறியாதவர்கள் பேசுகிற பேச்சு. ஆகவே எனக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இடையில் எந்த முரண்பாடும் இல்லை, இடைவெளி இல்லை, பாகுபாடு இல்லை, அவமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மற்றவர்கள் இவர் நம்முடைய கூட்டணியில் சேர்ந்து விட்டார் என்று பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்தவர்கள் பரப்புகிற வதந்தி. திமுக கூட்டணி இணைந்து விட்டது, தேமுதிக காரர்கள்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வாக்களிக்க போகிறார்களே, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தேமுதிகவுக்கு முரசு சின்னத்திலே வாக்களிக்க போகிறார்களே என்று பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்த கும்பல் பரப்புகிற வதந்தி. சிவாஜிக்கு இல்லாத செல்வாக்கா அவராலே ஒன்றும் செய்ய முடியல, இவர் என்ன செஞ்சிட போறாரு அப்படின்னு கேட்கிறார். சிவாஜிக்கே அது வேண்டாத வேலைனா தம்பி விஜய் உனக்கு ரொம்ப வேண்டாத வேலை. இது பண்ண போட்டி என்ன? நல்லா டான்ஸ் ஆடுறது யாரு? ஸ்டாலின் நல்லா டான்ஸ் ஆடுவாரா, இல்ல இவரு ராகுல் காந்தி நல்லா டான்ஸ் ஆடுவாரா, நல்லா குஸ்தி போடுவாரா, நல்லா பாட்டு பாடுவாரா? இதான் போட்டு கிடக்குது. சண்டை எடுத்தீங்க, பாட்டு எடுத்தீங்க, டான்ஸ் எடுத்தீங்க, ஓட்டு அடிக்க போட்டு போட்டு என்ன பண்ணுறது? ஜெயிக்கவும் முடியாது. அதனால அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. தேர்தல் களத்துல இப்படி ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அவங்க தாக்கி பேச, இன்னொரு பக்கம் இவங்க தாக்கி பேச, இப்படி போய்கிட்டே இருக்க கூட்டத்துல அக்கா கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட எதிர்காலம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்னரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவரை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஆட்சிக்கு வர போறதில்ல. நான் தொடர்ந்து சொல்றேன், அவரு இந்த தேர்தல் முடிஞ்சப்புறம் வேற ஏதாவது மாநிலத்துக்கு கவர்னரா வேணா போலாம், இங்க செல்லுபடி ஆகாது. அதனால அவரை பத்தி பேசி நேரம் தான் வேஸ்ட். அவரு கரெக்டா கை கட்டிட்டு நிக்கிறாரு. ஏன்னா நேத்து அங்க நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு மசோதா கொண்டு வந்தாங்கல்ல, அதை கூட ஒருத்தர் ஆதரிக்க முடியும்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். அதனால அவரை பத்தி பேசி எதுக்கு நேரத்தை வீணாக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு பேசவே இல்லை அவரை பத்தி. இதை விட மோசமா யாரும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய
இது யாரு? பாருங்க, கவர்னர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குன்னு அக்கா சொல்ல, அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் என்ன தெரியுமா சொல்றாரு? அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி, அதன் தலைவர் எடப்பாடி. அவரிடம் அரசியல் எதிர்பார்த்தோம், அரசியல் இல்லை. அவர் பிஜேபியின் கரத்தை பற்றிவிட்ட காரணத்தினால் 20 அல்ல, இருக்கிற தொகுதி அனைத்தையும் அவர் இழந்து தோல்வியடைவார். பிஜேபி அதிமுக மண்ணை கவ்வும். தமிழ் மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதை விட யார் கரம் ஓங்கிவிடக்கூடாது என்பது தமிழ் மக்கள் நன்கறிந்திருக்கிறார். பிஜேபி அமைதியாக இருக்கிற தமிழ் மண்ணில் பதற்ற அரசியலை சுமந்து வருகிறது. பிஜேபியுடன் அணி சேர்ந்ததால் அதிமுகவுக்கு இருக்கிற இயல்பான வாக்கும் அதிமுக இழக்கிறது. இயல்பில் அது வெற்றி பெறக்கூடிய இடங்களையும் இழக்கிறது. படுதோல்வி அதற்கு காத்திருக்கிறது. இப்படி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களாம் பாஜகவை அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, அங்கிட்டு இருந்த அண்ணன் என்ன தெரியுமா சொல்றாரு? அதாவது பாருங்க, மகளிருக்கு பவர் கொடுக்கறதுல இவங்களுக்கு விருப்பம் இல்லை. மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு இப்படி தடையா இருந்து விட்டாங்கப்பா, இவங்கள மக்கள் மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவம், பாராளுமன்றத்தில் மகளிர் மசோதாவை திமுக தோற்கடிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய சகோதரிகள் திமுகவை மன்னிக்க மாட்டார்கள். சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. திமுக இன்றைக்கு மகளிர், குறிப்பாக சகோதரிகளினுடைய இடஒதுக்கீட்டை தட்டி பறித்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னேறக்கூடாது, அவர்கள் வாழ்க்கையில் அதிகாரம் பெறக்கூடாது என்ற இந்த கெட்ட எண்ணத்தோடு இந்த மசோதாவை தோற்கப்படும். இதுக்கு திமுக, நம்மளுடைய சகோதரிகளுக்கு இந்த திமுக அரசாங்கம், காங்கிரஸ் கூட்டணியானது, இண்டி கூட்டணியானது ஒவ்வொரு சகோதரிக்கும் கூட பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒரு பக்கம் அவர் இப்படி சொன்னாரா, இப்போ அமைச்சர் ரகுபதி என்ன தெரியுமா சொல்றாரு? கிரிக்கெட்டை வச்சு நாங்க எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஒரு விதமா சொல்லியிருக்கிறார். நாங்கள் சொல்லுகிறோம், பாராளுமன்றத்திலே நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள். கிரிக்கெட்ல 2 இன்னிங்ஸ் உண்டு. முதல் இன்னிங்ஸ்ல நீங்க ரொம்ப குறைவான ரன் எடுத்தீங்க. இப்ப 2வது இன்னிங்ஸ் விளையாட உங்களை அனுமதித்திருக்கிறோம். இன்னிங்ஸ் டிவிட்டாக நாங்க ஒரு முறை பேட் செய்தோம், நீங்க 2 முறை பேட் செய்து எங்களை விட கூட ரன் எடுக்க முடியாது. எனவே இன்னிங்ஸ் டிவிட்டை எங்களுடைய தலைவர் தளபதி எடுப்பார். தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியாதபடி, அடிமை எடப்பாடியினுடைய அதிமுகவுக்கு இடம் இல்லாதபடி, விசிட் சத்தங்கள் கேட்காதபடி தமிழ்நாடு என்றைக்கும் தலையிலிருந்து நிற்கும்.